அன்பார்ந்த நானாமலை கிராம பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் கொள்வாழ்த்துக்கள் இன்று நிறைவு வருகிறது. இதை சிறப்பாக நடத்திய இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தம்பி கனி, மணிகண்டன், அவரை சார்ந்த அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு பெருமையும் சேர்த்து தருவன கிராம மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அடுத்த ஆண்டு தந்து இன்னும் சிறப்பான முறையில் இந்த விழா நடைபெற என் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நம்முடைய பாப்பாமலையிலிருந்து நானாமலை வருகிற வரையில் ரிட்டைனிங் வால் தடுப்புச்சோறு கிட்டத்தட்ட 97 தமிழ் குடிமொழி இருக்கும்போது அதை நான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்தேன். அதனால மண் அரிப்பு இல்லாமல் இருந்தது. இப்ப திருப்பி நான் எழுதி கொடுத்துருக்கிறேன். அதேமாதிரி ஒரு 3 மாசத்துல அது வந்துடும். வந்ததுன்னா கிராம பொதுமக்கள் இருந்து கிட்ட இருந்து சப்போஸ் நான் இல்லைன்னா கூட நீங்க இன்னும் ஒரு அடி 2 அடி ஏற்றி அது கட்டுறதுக்கான எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க கிட்ட இருந்து அதை பார்த்து முறைப்படி நீங்க அதை பாதுகாத்து கட்டுற ஆளுகளை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் மெயின். அடுத்து இந்த மடைக்கு எழுதி கொடுத்துருக்கேன். இந்த நம்ம அதாவது என்ன ஆலமரத்துக்கு போற மடை இருக்குல்ல, அதை பிரித்து வேலை செஞ்சு கொஞ்சம் அகலமா பஸ் எல்லாம் திரும்புற அளவுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அதுக்கு இந்த மகளிர் மன்ற ஒத்துழைப்பு கொடுங்க. இளைஞர்கள் இருப்பாங்கிறத விட மகளிர் மன்றத்தை ஒத்துழைப்பு கொடுத்து அதை நல்ல வேலை பண்ணுங்க. அதை போல மீண்டும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி நான் வாங்கி தரதுக்கு முடிவு. இன்னும் ஒரு 16 மாசம் இருக்கு. அதுல இந்த 10 மாசத்துக்குள்ள அரசாங்கத்துல செய்யலாம். முன்னாடி எழுதி கொடுத்துருங்க மகளிர் மன்றம். இது ஆண்கள் எழுதி கொடுப்பாங்கன்னா தயவுசெய்து தேவி கௌரி நீதான் முக்கியம். அதனால நீ எழுதி கொடுத்தீங்கன்னா அதை பண்ணி கொடுங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்ப கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷமா கண்ணப்ப இருக்கும்போது இந்த பஸ் சொன்னாங்க. சொல்லும் போது நான் அங்க இருந்தேன். அப்ப நம்ம ரோடு சரியில்லாதனால நம்ம ஊருக்கு வர முடியாம போச்சு. நான் இப்ப எழுதி கொடுத்து அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாலங்கள் எல்லாம் போட்டு திருப்பி நம்ம ரோடு ஒன்று போடும்போது நம்ம ஊருக்கு உள்ள வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். அந்த முனையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு சுற்றி இருக்கிற இடங்கள் பூரா கிளீன் பண்ணி அந்த மண்ணெல்லாம் வெட்டி அது என்னுடைய சொந்த செலவுகளை நான் போட்டு பண்ணி கொடுத்துறேன். அதாவது ஊரணி கடை அகலப்படுத்தி. சரியா? அதனால மகளிர் மன்றம் தான் செய்யணும். ஆண்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கணும். ஆண்கள் தான் பல வேலைக்கு போறவங்க. மகளிர் மன்றம் தான் எல்லாமே இருக்கு. குடிக்க தண்ணி இல்லையா வெயில் நம்மளுக்கு தண்ணியே பற்றாக்குறையா இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போய் மாமியார் வீட்டுல இருக்குன்னா முக்கிய காரணம் இந்த தண்ணிக்கு நம்ம காவேரி தண்ணியெல்லாம் கொண்டு போற வேண்டாம். நம்ம ஊர்ல ஒரு போர் போட்டு நம்மளுக்கு டேங்க்ல ஏற்றாப்புல ஒரு ஏற்பாடு கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். இல்ல நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணி ஒரு தொட்டியாக கட்டி விட்டு அந்த தண்ணி இருக்கு. எல்லா ஊர்லயும் தொட்டி இருக்கு. நம்ம ஊர்ல தொட்டி இல்ல. ஊர்னிக்கல ஒரு தொட்டியை கட்டி விட்டு உப்பு தண்ணி வந்தாலும் ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு வரும். அந்த அந்த ஏற்பாடு பண்ணி கவி சொன்ன நல்ல பாயிண்ட். அது ஆல்ரெடி எனக்கு இருக்கு. கம்மாக்கரை ஓரமா அங்க கொஞ்சம் இடம் கிடக்கு. அது நல்லா இது பண்ணி அங்க குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய தொட்டியில தண்ணி விழுந்து அதை எப்படி அந்த கோவூர்ல செய்யறாங்களோ அந்த முனையில அதே மாதிரி சொல்லிடுறேன். அதுவும் கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னா நீ எழுதி ஒரு மனுவை கொடுத்துருங்க. மகளிர் மட்டும்தான் அதை கொடுத்து நல்லா இருக்கும். சரியா? பண்ணி கொடுத்துறேன். பிடிஓ கூட பேசுறாங்க, நான் பேசுறேன். தாசில்தார் பேசுறேன், கலெக்டர் ஆபீசர் பேசுறேன். பட் நீங்க சொன்னா தான் நான் பேச முடியும். சொல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு தூண்டுதல் இருந்தா நான் 10 வாட்டி வேலை செய்யணும். ரைட், ஓகே. அருமை சித்தப்பா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்ற விஷயம் எப்படி என்னன்னு தெரியல. கண்ணப்ப RS ராஜகண்ணப்ப போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கையில 5 பஸ் விட்டாங்க. சித்தப்பா நாங்க யாரும் சொன்ன மாதிரி நடந்துடல. இவர் போய் சித்தப்பா போய் கண்ணப்பனை பார்க்கல. என்ன அந்த பஸ் விட்டுருக்கேன். 2 பஸ் யார் ஊருக்குள்ள வரல. கூட்டிட்டு போய் 5 பசங்க வழி இருந்தா கூட்டிட்டு போய் அப்படின்னு ராஜகண்ணப்ப சொன்னாங்க. அப்புறம் நாங்க பேசி இந்த டவுன் பஸ் வருதுல, சேவட்ட டவுன் பஸ், அதை மட்டும் உள்ள கொண்டு போற மாதிரி பண்ணோம். அவன் ஏதோ திருப்பணம்னா என்னன்னு தெரியல. நாங்களாம் ஊர்ல இல்ல. ஒரு நாள் போயிருக்கேன். திருப்ப முடியல. அவன் போய் மண்டல மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். விடல. அவன் மாதிரி ரெடி பண்ணி பஸ்ஸுக்கு தண்ணிக்கு இது 2க்கு மட்டும் வழி விடுங்க. பஸ்ஸை கூட செகண்ட் சான்ஸ் ஆகுங்க. இந்த காவேரி தண்ணி குடி தண்ணிக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு போர் தொட்டி. இது சிம்பிள் மேட்டர். பிடிஓ கையெழுத்து போட்டா கண்டிப்பா நடக்கும்.
நீங்க இதை ரெண்டையும் முடிச்சு கொடுங்க உங்க ஆட்சியில.